ஹலோ எவ்ரிவன். நம்ம ஃபயர்பேஸ் எல்லாரும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து SHA சர்டிஃபிகேட் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒரு ஆத்தென்டிகேஷனுக்கு நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ SHA 1 கீ அப்புறம் SHA 256 அப்படின்ற 2 கீ ஆட் பண்ணுவோம். ஸோ இது நிறைய பேருக்கு எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். எப்படின்னு நான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம VS கோட்லேயே சொல்லிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆக்சுவலி அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ என்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு டெர்மினலுக்கு போயிடுங்க. டெர்மினல் போயிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். keytool-list-v-alias நம்ம C ஃபோல்டரில் இருக்க அந்த கீ எங்கே இருக்கோ அந்த ஸ்பேஸுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா திஸ் பிசியில் இருக்குது. திஸ் பிசியில் உங்களுக்கு இருங்க, ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் காமிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், யூசர் நேம் androiddebug.keystore. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம C ஃபோல்டருக்கு போயிடும். C ஃபோல்டரில் வந்து யூசர்ஸ் போயிட்டோம். யூசர்ஸில் என்னோடய யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா IMEN. ஓகேங்களா? ஸோ அதான் என்னோடய யூசர் நேம். அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ .android ஃபைலுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா debug.keystore. ஸோ இந்த கீஸ்டோர் தான் நம்ம இந்த கீ தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் மட்டும் மாற்றணும். ஸோ யூசர் நேம் மட்டும் மாற்றதுக்கு அப்படியே இந்த கர்சரை வந்து இங்கே கொண்டு போங்க. ஸோ இனிமேல் இந்த இது தேவையில்லை, உங்களுக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? யூசர் நேமில் போயிட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் ஒரு யூசர் நேம் வச்சுருப்பீங்களா? ஸோ அதை வந்து போடுங்க. என்னோடதில் வந்து பார்த்தீங்கன்னா IAMEN, என்னோட இது வந்து IAMEN. ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், SHA 1 அப்புறம் SHA 256. எனக்கு இந்த 2 நம்பரும் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ஃபயர்பேஸ் டெர்மினலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஆட் ஃபிங்கர் பிரிண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா SHA 1ன்னு கரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறோம். சேவ் கொடுத்துருங்க. அடுத்து நான் இந்த SHA 256 டெலிட் பண்ணிட்டு எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். டெலிட் பண்ணிட்டேன். ஆட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா SHA 256 இருக்குது. காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இதில் போடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் பண்ணிவிடும். ஃபைண்ட் பண்ணோடனே சேவ்னு கொடுங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டும் ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபயர்பேஸ் ஆத்தென்டிகேஷன் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.